வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒரு வண்டியில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸில் எக்ஸல் 100 ஐடச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடலு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். நீங்களே பாருங்கள், மெட்டாலிக் க்ரீன் கலரு, ரியர் டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்களா ஒரு 95% இருக்கும். சீட் கவர்லாம் கம்பெனிலேருந்து வந்தது தான். டேங்க்லாம் பாருங்கள், எதுவும் தட்டு மூட்டு வாங்கலை, தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்குது. லோடு எதுவும் அடிக்காத வண்டி. யூட்டிலிட்டி பாக்ஸ் இதெல்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்கும். மொத்தமே பார்த்தீங்களா ஒரு 3600 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. ஃப்ரண்ட் டயருமே பாருங்கள், தெளிவாக இருக்குது. இந்த 2024 மாடலுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்க 55,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க பல்சர் 150 ட்வின் டிஸ்க்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 மாடலு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். இதுவுமேவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 டயரும் பார்த்தீங்கன்னா புது டயர் நாங்கள் போட்டிருக்கோம். பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி. பிளாக் வித் ப்ளூ கலரு, பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. பைசல் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும், பார்த்தாலே தெரியும். மற்றபடி எதுவுமே கிடையாது, தெளிவாக இருக்குது. இந்த 2023 மாடலுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 89,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதில் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா சிட்டி 110X. டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரு ஒரு 80% மேலே இருக்கும். ஹெட்லைட் டூம் வயசெல்லாம் பாருங்கள், ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகலை. டேங்க்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. சீட் கவர்லாம் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். ரியர் டயர் கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 90% இந்த ரேஞ்சில் இருக்குது. தெளிவாக இருக்குது வண்டி, நீங்களே பாருங்கள். ரைட் சைடுமே பார்த்தீங்கன்னா டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ உடஞ்சு 25 அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கும் 12,500 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடி இருக்குது. இந்த 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க சிட்டி 110Xக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 59,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் பிளாட்டினா, பஜாஜில் பிளாட்டினா 100. எத்தனை பிளாட்டினா போட்டாலும் 125 போட்டாலும் சரி, 110 போட்டாலும் சரி, ஹெச்கியரு அது இதுன்னு என்ன வண்டி வந்தாலும் 100cc இருக்கிற மார்க்கெட்டு எப்பயுமே டாப் தான் பிளாட்டினா. ஏன்னா பிளாட்டினானாலே நம்ம என்ன சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் தான். அந்த மைலேஜ் எது டாப்பாக கிடைக்குதோ அதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் மத்தியில் என்றைக்குமே வரவேற்பு பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட வண்டிகளில் இதுவும் ஒன்று. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட்டு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பிளாக் வித் ப்ளூ கலரு. பாடியில் பாருங்கள், எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பர்ஃபெக்டாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த 2024 மாடலுக்கு 66,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் பல்சர் 125. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 மாடலு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். அதுவுமே 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி. 2 டயருமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்து கழட்டிட்டு 2 டயர் சேஞ்ச் பாக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்து எடுத்துகிட்டு பூஸ் போட்டோம். பக்காவாக இருக்குது, தெளிவாக இருக்கும். கிலோமீட்டர் எல்லாமே என்ன சொல்லுது, பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், புது டயரு, ஹெட்லைட் டூமோ வைசரோ இதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ டேமேஜோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. தெளிவாக இருக்குது வண்டி. இந்த 2023 மாடலுக்கு 120cc வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 75,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவனால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரைடர். டிவிஎஸில் 125ல் இன்றைக்கி ப்ரீமியமாக வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி இந்த ரைடரு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டிருக்கோம். சைடில் பார்க்குறதுக்கு கேப்டன் அமெரிக்கா ஸ்டிக்கர் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். இது ஸ்குவாட் எடிஷன் சொல்லிட்டு 2-3 கலரில் 2-3 ஸ்டிக்கர்ஸில் போட்டிருப்பாங்க. இது ஒரு மிட் வேரியண்ட் தான் இந்த வண்டி. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 சம்திங் கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. TN65 ராம்நாத் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. எக்ஸ்ஆர் ரூட்ஸ் இதெல்லாம் மாட்டியிருக்காங்க. வண்டி இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்கும். இந்த 2024 லாஸ்ட்டுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 85,000 அந்த ரேஞ்சு எதிர்க்கிறோம். 85,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 மாடலு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 17,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. பிளாக் வித் கோல்டு ஸ்டிக்கர் போட்டு வரக்கூடிய வண்டி. சீட் கவர், டேங்க் கவர் எல்லாமே தெளிவாக இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் புதுசாகத்தே இருக்குது சொல்ல போனோம்னா, தெளிவாக இருக்குது. இந்த 2023 மாடலுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் மீட்டர் வச்சு வர வண்டிக்கு இந்த வண்டிக்கு 68,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோவில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய பேஷன் ப்ளஸ்ஸு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 2024 லாஸ்ட்டு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 5,000 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன் பாருங்கள், அந்த 5,000 கிலோமீட்டர் வந்தப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது.
5154 கிலோமீட்டர் தெரிஞ்சு ஓடி இருக்கு. ஹெட்லைட் டூம் வைசர்லாம் பாருங்கள், எங்கேயுமே எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்காது. பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த 5000 கிலோமீட்டர் ஓடுறது வந்து அவ்வளோ டயர் கண்டிஷனாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க பஜாஜில் சிடி 110X. இன்றைக்கி பெட்ரோல் விற்கிற விலைகளுக்கு மைலேஜ் கிடைக்கிற வண்டிகளுக்கு தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட வண்டிகளில் இதுவும் ஒன்று. இது லோட் அடிக்கிறதுக்கு மைலேஜுக்கு ரெண்டுக்குமே பர்பஸாக யூஸ் ஆகும் இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 7000 சம்திங் கிலோமீட்டர் தெரிஞ்சு தான் ஓடி இருக்குது. TN60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தெளிவாக இருக்கும். பாடிலாம் இல்லை, எங்கேயுமே எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பிளாக் வித் ப்ளூ கலர் தான் இந்த வண்டியுமே. 7602 கிலோமீட்டர் தெரிஞ்சு ஓடி இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. சீட் கவர் இருக்கட்டும், டேங்க் கவர், சைடு மிரர் எல்லாமே தெளிவாக இருக்குது. இந்த 2023 லாஸ்ட்டுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 61,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் பல்சர் 125. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க 2024 மாடலு, TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பிளாக் வித் ப்ளூ கலரு. நீங்களே பாருங்கள், டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே 4153 கிலோமீட்டர் தெரிஞ்சு ஓடி இருக்குது. தெளிவாக இருக்குது. இந்த 4000 கிலோமீட்டர் ஓடினா 2024 மாடலுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 84,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 2025 மாடலு, அதுவும் பிளாக் வித் ப்ளூ கலரு, பல்சரில் 125 TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. மொத்தமே ஒரு 1000 சம்திங் கிலோமீட்டர் ரேஞ்சு தான் ஓடி இருக்கும். இந்த 2025 மாடலுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 89,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 125. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட்டு, TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி வண்டி. தெளிவாக இருக்கும். எங்கேயுமே எந்த ஒரு பாடியில் டேமேஜ் ஆனதோ ஸ்க்ராச்சஸ் ஆனதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தெளிவான வண்டி இந்த வண்டி. டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அந்த 8000 கிலோமீட்டர் ஓடுறது வந்து இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த 8000 கிலோமீட்டர் ஓடுனா 2024 மாடலுக்கு 125 பல்சருக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 83,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் NSல 160. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடலு, TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 சம்திங் கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. கிரே கலரு, மெட்டாலிக் ஹாஸ் கிரே கலரு. தெளிவாக இருக்குது. இதுவுமே டயர் கண்டிஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்குது. 2020 மாடலுக்கு மொத்தமே ஒரு 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 69,000 அந்த ரேஞ்சு ஃபைனல் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, பாருங்கள், பிடிக்கும், எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் இதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் 2025 மாடலு, பல்சர் 125. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிளாக்ல சில்வர் கலர் ஸ்டிக்கரு. இதுவும் TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பிளாக் வித் சில்வரு. சீட் கவர், டேங்க் கவர்லாம் பாருங்கள், எங்கேயுமே எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 4565 கிலோமீட்டர் தெரிஞ்சு ஓடி இருக்குது. ஹெட்லைட் வைசர், டூம் செட்டு, ஃப்ரண்ட் டயரு எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்கும். இந்த 4000 கிலோமீட்டர் ஓடினா 2025 மாடலுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 89,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா டிவிஎஸில் அப்பாச்சி RTR 160 4V. அந்த 4Vலையுமே டாப் அண்ட் மாடலான மேட் ஃபினிஷிங் கலர் இந்த வண்டி. இதுதான் டாப் அண்ட் மாடல். இது அப்பாச்சி 4Vல நீங்களே பாருங்கள், டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும். மொத்தமே ஒரு 8000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. அந்த 8000 கிலோமீட்டர் ஓடுனது வந்தாப்புல டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், பாடி லைனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கேயுமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நம்ம அந்த வண்டியில். தெளிவாக இருக்கும் வண்டி. அலாய் வீல்லாம் பார்த்தீங்களா 12 டோன் கலரில் இருக்கும். பிரேக் லிவர், கிளச் லிவர்லாம் பார்த்தீங்களா என்ன செய்யணும்னா அட்ஜஸ்டபுள் லிவரில் இருக்கும். நீட்டாக இருக்கும் வண்டி. இந்த 2024 மாடலுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் அப்பாச்சிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 1,04,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அப்பாச்சி RTR 160 2V. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரெட் கலரு. இது பார்த்தீங்கன்னா 2023 மாடலு, TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இது பார்த்தீங்கன்னாக்கா 9600 கிலோமீட்டர் தெரிஞ்சு ஓடி இருக்குது. தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு குறையும் இல்லை. நீட்டாக இருக்குது. டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், மெயினியாக இருக்கட்டும், டபுள் டிஸ்க்கு எல்லாமே வச்சு வரக்கூடிய ஒரு வேரியண்ட் தான். சூப்பராக இருக்குது இந்த வண்டி. ரெட் கலரு, ஃப்ளேம் ரெட் கலரு. எங்கேயும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. இந்த 2023 மாடலுக்கு ஃப்ளேம் ரெட் கலருக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 93,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா யமஹாவில் R15 V4. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா TN58 மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 7000 சம்திங் கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், அந்த கம்பெனிலேருந்து வந்தால் தான் ஒரு 7000 கிலோமீட்டர் வந்தாலும் தெளிவாக இருக்குது. பாடியில் எங்கேயுமே ஸ்க்ராச்சஸோ டேமேஜோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது, பக்காவாக இருக்குது. டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் தேஞ்சு உடஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஹெட்லைட் டூம் வைசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த 7000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு இந்த R15 V4க்கு 2024 மாடலுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும்
47,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடலு R15 V4M. இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா R15 டாப் மாடலு. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா 2 டயருமே புது டயர் நாங்கள் போட்டிருக்கோம். TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி, ஒயிட் அண்ட் ரெட் கலரு. பாடி பாருங்கள், எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜ் இருக்காது, தெளிவாக இருக்கும். அந்த மீட்டர் கவர் மட்டும், மீட்டர் கிளாஸ் மட்டும் லைட்டாக கிராக் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மீட்டர்லாம் பக்கா ஃபங்க்ஷன் தான் இருக்குது. 18,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடிருக்கு. 18,867 கிலோமீட்டர். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், சிஆர் டயர், புது டயர். 2 டயருமே பார்த்தீங்கன்னா சிஆரில் புது டயரு. இந்த TN60 தேனி ஸ்டேஷன் வண்டிக்கு 2022 மாடலுக்கு R15 V4Mக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,13,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரோம். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 2024 மாடலு KTM டியூக் 200. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி. மொத்தமே ஒரு 8,000 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், அப்படியே கம்பெனிலேருந்து வந்தது தான். பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இருக்காது, பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும். இன்ஜினாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி. செல்ஃப் கண்டிஷனில் பட்டையை கிளப்புவோம் வண்டி. 9,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. தெளிவாக இருக்கும் வண்டி. பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜ் இருக்காது. Gen 3 இது. இந்த 6 பேக் லைட்டுன்னு சொல்லுவாங்க பசங்க, அந்த லைட்டு வச்சு வரக்கூடியது. டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த 2024 மாடலுக்கு 1,89,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா Yamahaல MT-15. R15 அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக விற்கக்கூடிய வண்டி இல்லை, இந்த வண்டி தான் MT-15. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ அண்ட் கிரே கலரு. 2024 லாஸ்ட்டு TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி. நீங்களே பாருங்கள், டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், பாடி கண்டிஷனாக இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக இருக்கும். எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. டோல் கனலில் பட்டைய கலப்பு வண்டி. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்தது தான். டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 8,300 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த 8,300 கிலோமீட்டர் ஓடின MT-15 வெர்ஷன் 2க்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 1,69,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தோம். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் 125. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடலு TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி. பாடியில் எல்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த 2022 மாடலுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 65,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் Yamaha Rage-R 125. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக், டிஜிட்டல் மீட்டரு, LED லைட்டு, எக்ஸ்ட்ரா பம்பர்லாம் போட்டு வச்சு வரக்கூடிய ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் தான் இந்த வண்டி. TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி. 21 அட்வான்ஸ் நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்குற விலை 84,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் என்டார்லையுமே பார்த்தீங்கன்னாக்கு ரேஸ் XP. இந்த வண்டி கிட்டத்தட்ட டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட்டு TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி தான். இந்த வண்டியுமே தெளிவாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை 81,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண தருமோ பண்ணி தரோம். தெளிவாக இருக்கும் வண்டி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ஜூபிட்டர் 125. ஒயிட் கலரு, அலாய் வீலு, டைமண்ட் கட் அலாய் வீலு, டிஸ்க் பிரேக்கு, டிஜிட்டல் மீட்டர், LED லைட் எல்லாமே வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு 125 வேரியண்ட் தான் இந்த வண்டி. தெளிவாக இருக்கும் வண்டி. இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நார்ஜினா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை 83,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் Yamaha பெசினோவிலே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட் பெசினோ S. இது கோல்டு கலரில் அலாய் வீல் போட்டிருக்கோம். LED லைட்டு, டிஜிட்டல் மீட்ரு எல்லாமே வச்சுருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2021 மாடலு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நார்ஜினா மோட்டார்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 65,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட்டு TVS ஜூபிட்டர் 110. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌன் கலரு. தெளிவாக இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 சம்திங் கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் வண்டி ஓடி இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், தெளிவாக இருக்கும். பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும் வண்டி. இந்த 7,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 85,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடிவு பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 220F 2024 மாடலு. தெளிவாக இருக்கும் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 1,11,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். 2024 மாடலு. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 சம்திங் கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்குது. வாங்க, நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் ஏதாவது பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 220F தான். TN59 மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 சம்திங் 7,000 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் வண்டி ஓடி இருக்குது.
பிளாக் வித் ப்ளூ கலரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது வண்டி. இந்த 2024 மாடலுக்கு நம்ம கம்பம் அர்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 1,23,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் 2022 மாடலு கிளாசிக்கில் 350 குரோம் ரேட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க மொத்தமே ஒரு 35,000 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பாடியில் எங்கேயும் எந்த டேமேஜோ உடஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னாக்கும் ப்ரோ படிச்ச பம்பர் போட்டிருக்காங்க, சீட் கவர் டேங்க் கவர் லெதரில் போட்டிருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் அர்ஜுனா மோட்டார்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 1,85,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் கிளாசிக்கில் ஸ்டெல்த் பிளாக், ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350ல் ஸ்டெல்த் பிளாக். இந்த வண்டி TN 19 செங்கல்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 36,000 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. தெளிவாக இருக்குது. பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராச்சஸ் ஆனதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. பர்ஃபெக்டாக இருக்கும். சீட் கவர் டேங்க் கவர்லாம் புதுசு இப்போ போட்டிருக்கோம். டயர் முதல் கொண்டு எல்லாமே தெளிவாக இருக்குது. இந்த 36,000 கிலோமீட்டர் ஓடின இந்த கிளாசிக் ஸ்டெல்த் பிளாக் 350க்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 1,69,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் அதுவுமே ஒரு ஸ்டெல்த் பிளாக் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டயர் இருக்குது, முள்ளு கூட மாட்டாங்களே, தெளிவாக இருக்குது. TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பர்ஃபெக்ட் பீஸ் இது. புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த வண்டி. டயர் கண்டிஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. எந்த இதுவும் கிடையாது. ஒரு சின்ன கிராச் கூட இல்லை பாடியில். நீங்களே பாருங்கள், தெளிவாக இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கு. 530 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த 2024 லாஸ்ட்டுக்கு நம்ம கம்பம் அர்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 2,20,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2024 மாடலு Gen 3 டியூக் 390. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. 2024 லாஸ்ட்டு. மொத்தமே பார்த்தீங்கன்னா 3,700 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் வண்டி ஓடி இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரே ஒரு குறை பின்னாடி அந்த வால் பீஸை கழட்டிட்டார் கஸ்டமர். மற்றபடி எதுவுமே இல்லை. வயசு பசங்க பெரும்பாலும் அந்த அப்புறம் கழட்டி வச்சுருவாங்க. தெளிவாக இருக்குது வண்டி. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3,700 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடினா இந்த வண்டி பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வண்டி 3,770 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த 3,700 கிலோமீட்டர் ஓடின அட்வான்ஸ் நம்பர் எல்லாமே வாங்கியிருக்கேன். இந்த KTM டியூக் 390க்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 2,50,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயன் ஸ்கிராம் 411. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடலு TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. மொத்தமே ஒரு 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போட்டோம். பர்ஃபெக்டாக இருக்குது. மேட் ப்ளூ கலரு, தெளிவாக இருக்குது. இந்த 2022 மாடலுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 1,65,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் பண்ணி தரலாம். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் TVSல ஒரு வெளியே தெரியாத ஒரு மைலேஜ் கிங்னே சொல்லலாம் இந்த வண்டியை. ரேடான என்ன தான் ஸ்ப்ளெண்டரு பிளாட்டினா நிறையா வண்டி இருந்தாலும் லோடு தான் அடிக்கிறதுக்கும் சரி, லோக்கலில் ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கும் சரி, ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு குவாலிட்டியான வண்டி அப்படின்னு பார்த்தா அந்த ரேடான சொல்லலாம். அப்படிப்பட்ட வண்டி இந்த வண்டி. TN 58 மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. 2022 லாஸ்ட்டு. தெளிவாக இருக்குது வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 21,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 59,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். 12 கலரில் தெளிவாக இருக்குது. வாங்க, அதுலேயும் நாங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரைடர் TN 57 திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. 2024 மாடலு. அந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. இதுவுமே ஒரு 11,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 81,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரேன். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் TN 57 திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் TVS ரைடர் 125. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடலு. இது வந்து மெட்டாலிக் பிளாக் கலரு. இது பார்த்தீங்கன்னாக்கும் 13,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 79,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரேன். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் TVSல ரோனினில் டாப் அண்ட் மாடல் 12 கலரு சங்கரன்கோவில் ஏரியா வண்டி. 2023 லாஸ்ட்டு. தெளிவாக இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. கம்பெனிலேருந்து வந்த சீட் கவர் கூட கிளிக்கல. சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 1,19,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, எங்களால் அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம கம்பம் அர்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வண்டி நம்மகிட்ட இருக்குது. வண்டி வேணுன்றவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கு நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம். வெளியிலேருந்து வரவங்க நீங்களே ஒன்று லோன் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை முடிஞ்ச வரைக்கும் கேஷ் கொடுத்து எடுக்கிறது பாருங்கள். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கம்பம் அர்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. நம்ம கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கும் தேனி டிஸ்ட்ரிக்டில்
கம்பத்துக்கும் புதுப்பட்டிக்கு இடையில பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு பிரியும். அந்த பிரியும் இடத்துல இருக்குது. வாங்க வண்டியில் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.